our Dina sir will address the gathering. Dina sir has got a lot of attachment, I think, for Hinduism and having a long kudumi there, I don't know. But he is basically a music director. That's what I told him once, that if there is going to be something we are commenting about as an individual, it becomes opinion. When the whole society is having the same opinion, then it becomes culture. So he will talk about Indian culture. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நிகழ்ச்சிகள் நிறைய கலந்துக்கலாம். நிறைய பெரும் புள்ளிகள்லாம் இருப்பாங்க, நிறைய ஸ்டார்ஸ் இருப்பாங்க, நிறைய அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சிகள்லாம் நிறைய கலந்துருப்பேன். ஆனால் மன திருப்தியோடு நான் இந்த ஒரு நிகழ்ச்சி கலந்துருக்கேன்னா உங்களோட சேர்ந்து நான் இருக்கிறதுல நான் மன திருப்தியாக இருக்கேன். உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குங்க. உண்மையாகவே ஒரு ஒரு சின்ன தலைவலி வந்தாலே நமக்கு பயம் வந்துடும். ப்ராக்டிக்கலாகவே ஒரு தும்பல் வந்துட்டாலே 10 வாட்டி தும்பல் தொடர்ந்து தும்பிட்டாலே ஐயோ என்ன பண்ணுறது, சுடு தண்ணி எடுங்க, அதை பண்ணுங்க, இதை எடுங்க, துளசி போட்டு கொடுங்க, இந்த மாதிரி நிறைய நம்மளை பயமுறுத்தியும் இதுலேருந்து எப்படி விடுபடும். சாதாரண ஒரு ஜலதோஷத்துக்கே இவ்வளோ சிரமம் இருக்கும் பொழுது ஒரு கேன்சர்ன்றது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீங்களாம் எப்படி விடுபட்டீங்கன்னா இந்த மாதிரி டாக்டர்கள் மகான்கள் இருக்கிறனால மட்டுமே நீங்கள் விடுபட்டிருக்கீங்க. இவங்க மருந்து மட்டும் தரலைங்க, உங்களுக்கு கூட தைரியத்தை கொடுத்துருக்காங்க, பாசத்தை கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே முக்கியமானது, அவங்களுடைய குடும்பத்துக்காக ஒதுக்க வேண்டிய நேரத்தை கூட யோசிக்காமல் பயன்படுத்தாமல் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் அவங்க கிரேட். ஏன்னா நீங்கள் பாருங்கள், 90% இன்றைக்கி இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சண்டே நீங்கள் எங்கே போவாங்க? ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு போவாங்க, ஈவினிங் ஆனால் சினிமாவுக்கு போவாங்க, நைட் ஆனால் பாருக்கு போவாங்க. இதுதான் அவங்களுடைய லைஃப். ஆனால் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற உங்களை காக்கணும் என்ற ஒரே எண்ணத்தோடு இருக்கிறவங்க இன்னைக்கு கூட சண்டே கூட விடுமுறை எடுத்துக்காம அனைவரும் உங்களுக்காக இருந்து உங்களை குஷிப்படுத்தணும். அதாவது நீங்கள் குணமாயிட்டீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு குணமானதான் உட்கார முடியும், இதை கேட்க முடியும். குணமாக அடைஞ்சிட்டிங்க. ஆனால் உங்களோட டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் அவர் ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள். தே ஆர் ரியலி கிரேட். நான் ஒரு 4-5 பேரை சொல்ல விரும்புகிறேன். பெரும் மரியாதைக்குரிய டாக்டர் எஸ் விஜயராகவன் சார் அவர்கள். அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இன்றைக்கி தான் அவரை பார்த்துருக்கேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் எப்படி வந்தேன்னா, எனக்கு விஜயராகவன் சார் யாருமே தெரியாது, இங்கே இருக்கிற யாருமே எனக்கு தெரியாது. எனக்கு குமாரவேல்ஸ் டாக்டர் மட்டும்தான் தெரியும். ஏன்னா என் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு லங்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது நிறைய 2-3 டாக்டர்கிட்ட போய் கேட்டோடனே எனக்கு தெரியல, பயமுறுத்துறாங்கல்ல, எனக்கு 10 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும், 6 லட்சம் வேணும்லாம் அதை கோட் பண்ணாங்க. இவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், பணத்தை விடுங்க, பணம் யாராலும் அவங்களாம் உண்மையாகவே ஒரு டாக்டராக இருந்து எப்படின்னா பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் பணம் சம்பாதிக்காமல் 65,000 அதை முடிச்சு கொடுத்தாரு. அது அப்போ எவ்வளோ பெரிய டாக்டராக இரு பாருங்க. பணம் ரெண்டாவது, பணம் என்னால் கொடுக்க முடியும் இல்லை, ஆனால் ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன தேவை அது போருன்றது மனசு இருக்குது பாருங்கள். அதுதான் அந்த குமாரவேல் சார்கிட்ட நான் பார்த்தேன். வெரி கிரேட் ஹியூமன் பீயிங். ஆனால் அவருக்குள்ளே இவ்வளோ ஒரு காமெடி கலந்துருக்கு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ குமாரவேல் சாருக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி இங்கே இருக்கிற உஷா விஜயராகவன் மேடம், உங்களுக்கு வணக்கம். அப்புறம் என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர் MS விஸ்வநாதன் அவர்களுடைய புதல்வி வந்திருக்காங்க, லதா மோகன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் ஆர்த்தி ராமானுஜம் அவங்க மேடம் உங்களுக்கு என்னுடைய வணக்கம்.
அப்புறம் சிதோனியா வாலஸ் அவங்களுக்கு வணக்கம். டாக்டர் கிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொன்னார், நம்ம உடம்புல எவ்வளோ செல் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு ரொம்ப எதுக்கும் பயப்படாதீங்க, கேன்சர் இருந்தால் கூட எதுவும் பயப்படாதீங்கன்ற ஒரு தெளிவான விளக்கத்தை சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் பிடி கோவிந்தராஜன் சாருக்கு வாழ்த்துக்கள். டாக்டர் மோகன் அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இதெல்லாம் வந்து இப்போது என்ன சொல்லுவாங்க, இரும்பு கொள்ளரில் எதுக்கு கொசுக்கு என்ன வேலை மாதிரி நான் டாக்டர் சம்மந்தமே இல்லை, நான் எதுக்கு இங்கே வந்து பேசணும்னா, சரி இப்போ என் விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கேன். எங்கள் அப்பா பேர் பத்மநாப ஐயர். அவர் வந்து ஒரு ஆர்மினிஸ்ட். அவர் வந்து 1960 கண்ணாடி மாளிகை என்ற ஒரு படம் பண்ணியிருக்கார். கண்ணாடி மாளிகை படம் பண்ணியிருக்கார். அது வந்து எம்ஆர் ராதா நடித்த படம். எம்ஆர் ராதா நடித்த படம். அவருக்காக எதுவுமே வந்து சோபிக்க முடியல. ஒரு படம் விதிவிலாசான்ற கன்னட படத்தம் பண்ணார், ராஜ்குமார் அவர்கள் நடித்த படம். அப்புறம் அவர் வந்து லைம் லைட்டில் நிற்க முடியல. லைம் லைட்டில் நிற்க முடியாத காரணம் என்னென்னா, ரொம்ப கோபக்கார். அவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண தெரியாது. அவருக்கு எல்லாமே ரொம்ப நேர்மையாக இருக்கும்னு நினைப்பார், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டரால் அந்த சினிமாவில் வர முடியல. நான் இந்த சினிமாவில் வந்து 1985 வர ஆரம்பித்தேன். நான் வந்து ஒரு உதவியாளராக வீணை பிளேயராக தான் நான் உள்ளே என்ட்ரி ஆகிறேன். நான் வந்து எம்எஸ் விஸ்வநாத் சார்கிட்ட வீணை பிளேயராக இருந்திருக்கேன், இளையராஜா சார்கிட்ட வீணை பிளேயராக இருந்திருக்கேன். ஸோ என்னுடைய வாழ்க்கை பயணம் வந்து ஒரு இசை கலைஞனாக நான் போனேன். அது போயிட்டே இருக்கும்போது எனக்கு இவங்கெல்லாம் பார்த்து கம்போஸ் பண்ணுறலாம் பார்த்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம இளையராஜா சார் பண்ணுறது நம்ம எப்படா பண்ணுறது, நம்ம எப்படிலாம் பண்ண முடியுமா? ஆனால் எனக்கு என்னென்னா, வாழ்க்கையில் டெய்லி பேமெண்ட் வந்துட்டுருக்கு. ஏன்னா ரிஸ்கே இல்லாத வேலை. எந்த மியூசிக் டேரக்டருக்கு நான் அசிஸ்டண்ட்டாக என்னை கூப்பிட்டுடுவாங்க, நான் போவேன். காலைல பேமெண்ட்டு, ஈவினிங் பேமெண்ட்டு, நிறைய சொத்து வாங்கினேன், நிறைய கார் வாங்கினேன். என் லைஃப் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் என்னென்ன எனக்கு தேவைப்பட்டதோ அதெல்லாம் கிடச்சிது. ஆனால் இது எப்படி இதுக்கு மேலே எதனா ஒன்று வேணுமே நினைக்கும் பொழுது நான் இசையமைப்பாளர் ஆகலான்ற முடிவு பண்ணேன். அப்போது ராதிகா மேடம் கிட்ட போய் நான் பண்ணுறேன்னு சொன்னேன். உடனே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சன் டிவியில் சித்தின்ற ஒரு தொடருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் வாய்ப்பு வருங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரே நாளில் ஒரு திங்கட்கிழமை 9:30 மணிக்கு உலகில் உள்ள தமிழர்கள் அனைத்துக்கும் கேட்குற மாதிரி ஒரு பாடல் எனக்கு வந்துச்சு. கண்ணின் மணி கதை கேளம்மா, தரி நன்னே தரி நானா தரி நனே நானா தானா தரி நனே நானா தானா ஜும் தர ஜிர ஜிர ஜும் தர ஜிர ஜிர ஜும் தர ஜும் தரரம் கண்ணின் மணி கதை கேளம்மான்னு ஒரு பாடல் பண்ணேன். அந்த பாடல் ஒரே நாளில் என்னோட வாழ்க்கையே திருப்பி போடப்பட்ட பாடல். இந்த பாடல்னால நான் நிறைய ஊருக்கு போனேன். இந்த ஒரே பாடலில் இந்த பாடல் வந்து 500வது எபிசோட் லண்டன் வெம்பிளி ஏரினாவில் பண்ணுறாங்க. அப்போ வந்து சிஎம் வந்து கலைஞர் வந்திருக்காரு லண்டன் எரினா, வெம்பிளி எரினான்ற ஒரு ஆடிட்டோரியம், ரொம்ப மைக்கேல் ஜாக்சன் நடக்கிற ஒரு ஆடிட்டோரியம். அங்கே வந்து 500வது எபிசோடைய ஒரு பாராட்டு விழா நடக்குது. அங்கே நான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய பாடல் வந்து லண்டனில் ஒழிக்கிறாங்க. அங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் வந்து கை தட்டுறாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு வியப்பாகவே இருந்துச்சு. எப்படி எனக்கு இதெல்லாம் கிடச்சுன்னா, திறமை மட்டும் இல்லைங்க, நமக்கு மேலே ஒரு கடவுள் அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஏன்னா என்னை விட எத்தனையோ புத்திசாலிங்க, என்னை விட எத்தனையோ பேர் இருக்காங்க, அறிவாளிகள் இருப்பாங்க. ஆனாலும் அந்த பிராப்தம் என்பது முக்கியம். அதே போல தான் சொல்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த பிராப்தம் தான் உங்களுக்கு இருக்குது. எத்தனையோ டாக்டர் இருப்பாங்க உலகத்தில், இந்த மாதிரி டாக்டர் உங்களுக்கு கிடைப்பாங்களா? இப்படி ஒரு டாக்டர் உங்களுக்கு கிடைப்பாங்களா? அதுதான் வந்து இது. சரி, இப்படியே போயிட்டுருக்கு என் வாழ்க்கை. இப்படி போயிட்டுருக்கு. எனக்கு எல்லாம் கிளாசிக்கல் மியூசிக்காகவே போயிட்டுருக்கு. நான் முதல் படம் வந்து மிடில் கிளாஸ் மாதவன் ஒரு படம் பண்ணேன். அது படம் சுமாராக தான் போச்சு. 2வது கிங்குன்னு ஒரு படம் பண்ணேன். அதுவும் சுமாராக தான் போச்சு. என்னடா அதிலெல்லாம் மெலடி சாங் நல்லா பண்ணேன். எனக்கு வந்து அடுத்த ஒரு சரியான ஒரு புஷ் கிடைக்கல. அடுத்தது திருடுன்ற ஒரு படத்தில், ஏ மன்மதராசா ஒன்ன கணக்கு பண்ணேண்டி ஓ பச்சா உடம்புல உச்சி நரம்புல இச்சு வச்சானே ஏ மன்மதராசா கிச்சு மன்மதராசான்னு ஒரு பாடல் பண்ணேன். இதுவும் என் வாழ்க்கையில் திருப்பி போட்ட ஒரு பாடல். அதாவது செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி.
இதான் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கேதர் பண்ணிக்கணும், அதை பிடிச்சி வச்சுக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அது நமக்கு வராது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, என்ன இவர் வந்து கர்நாடிக் மியூசிக்லாம் பண்ண தெரியாது, இவரால் குத்துப்பாட்டு பண்ணார் சொல்லிட்டு நான் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டாக பண்ணி அதுக்கப்புறம் திருப்பாச்சி எல்லாமே கும்பிட்ட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததம்மா பாலை ஊத்துடா கூலை ஊத்துடா வேண்டிக்கிட்டே சூட ஏத்துடா அட வெட்டு ஒண்ணுடா துண்டு ரெண்டுடா நல்ல தரே தானே இந்த மாதிரி பாடல் ஃபோக் சாங் நிறைய பாடல் பண்ண ஆரம்பித்தேன். இதெல்லாம் இந்த பரிமாணங்கள்லாம் இருந்தாலும் எனக்கு அடுத்த கட்டம் வந்து இசையை மீறி அரசியலில் போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த கட்டம் தான் அது ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நம்மளுடைய இந்து மக்களுடைய கலாச்சாரம், இந்து கோவிலோட கலாச்சாரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சனால எனக்கு சரியான ஹீரோ, எனக்கு சரியான தலைவன் பார்த்தா அது மோடி ஐயா என்பது என் மைண்டில் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு பிடிச்ச தலைவன், எனக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் பிடிச்ச ஒரே தலைவன் வந்து எம்ஜிஆர். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் பார்த்தாலே, அவர் பேசினாலே, அவர் படங்கள் பார்க்கும்போதே நான் வந்து ஒரு குஷி ஆகிடுவேன். அதுக்கு அடுத்தது மோடி ஐயாவோட சிறப்பான விஷயங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு அவர் கிடைக்கவில்லை என்றால் இந்த நாடை இந்நேரம் கூறு போட்டு விற்று இருப்பாங்க எல்லாருமே. இது உண்மையாக நடந்திருக்கும். இந்த கலாச்சாரத்தை மாற்றிருப்பாங்க. இந்த கலாச்சாரம் எங்கோ தொலைந்து இருக்கும். இன்னும் நம் இந்துக்களுக்கு முக்கியம் கொடுத்து, இந்து கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு எல்லாரும் சுபிக்ஷமாக, பக்கத்தில் பாகிஸ்தான் இருந்தாலும் இந்த பக்கம் சைனா இருந்தாலும் எவனுக்கு டஃப் கொடுத்து தைரியமாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரே தலைவன் என்றால் அது மோடி ஐயா என்ற ஒரு தலைவன் இருப்பதால் நான் அவரை ஈர்க்கப்பட்டு அந்த ஒரு தமிழ்நாடுடைய பாரதிய ஜனதா தமிழ்நாடோட வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவோட மாநில தலைவராக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. இதற்கு உண்மையாகவே இதில் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சிது. இதில் நான் வந்து ஓவர்சீஸ் அண்ட் தமிழ் டெவலப்மெண்ட்ஸ் செல் அதில் இருக்கும்போது இதில் என்னென்னா வெளிநாட்டில் வந்து வேலைக்கு போகிறாங்கல்ல, அதாவது வேலைக்குனா பெரிய உயர்தர வேலை இல்லை, டாக்டர் மாதிரிலாம் வேலை இல்லை. அங்கே வந்து கிளீனிங் வேலை, ரோடு போடுற வேலை, அவங்களாம் வந்து ஒரு ஏஜென்சி மூலம் தான் போகிறாங்க. அந்த ஏஜென்சி மூலமாக அந்த ஏஜென்சி ஏமாற்றிடுவான். சில பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பாடி வரவே வராது. அது ரொம்ப கஷ்டப்படும். அந்த குடும்பம் இங்கேருந்து ரொம்ப அவங்களால அந்த ஃப்ளைட் டிக்கெட் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு கூட அவங்ககிட்ட எந்த விதமான பணம் இருக்காது. ஸோ அப்படி இந்த பதவி வந்த பிறகு நான் ஒரு 300 பேரை நான் வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து அந்த குடும்பத்தை சேர்த்துருக்கேன் நினைக்கும் பொழுது உண்மையாக நான் பிறந்ததை பயனடைந்தேன் என்பதை நான் நினைத்துக்கொள்கிறேன். நான் அது ஏன்னா பணக்காரங்க ஹெல்ப் பண்ணுறது ரெண்டாவது, ஒரு ஏழை அடிப்படை வசதி இல்லாதவங்க குடும்பத்தில் அவங்க வீட்டுக்குலாம் நான் போய் பார்த்தேன். அந்த ஒரு லைட்டு இல்லை, சிமினி விளக்குலேயே இருந்தாங்க. அந்த பாடியை கொண்டு போய் நாங்கள் அங்கே ஒப்படைச்சோம். எங்களுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மாவட்ட தலைவரெலாம் சேர்த்து ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து அங்கே வந்து அவங்களுக்கு அது மற்ற செலவுக்கு பண்ணுங்க சொல்லிட்டு அங்கே இருக்கிற பசங்களுக்கு எதாவது வேலை வாய்ப்புனா இந்த மாதிரி பொதுத்துறையில் எனக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த பதவி மூலமாக கிடைத்தது. அதன் ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவர்கள் இல்லை ஒரு உடம்பு சரியில்லாத இருக்கணும் பார்க்கணுன்னா நான் டாக்டர் நீங்கள் என்னை மென்ஷனே பண்ணாதீங்க, எப்போ வேணால் கூப்பிடுங்க டாக்டர், நான் வரேன் டாக்டர்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த முறையில் உங்களை இன்றைக்கி சந்தித்ததில் உண்மையாகவே நான் மனதிருப்தி அடைகிறேன். உண்மையாகவே உங்களோட ஒருவனாக நான் இங்கே இருந்துகிட்ருக்கேன். என்னைக்கு இருந்தாலும் எப்பொழுது இருந்தாலும் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை என்னால் மறக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய விஜயராகவன் சார் அவர்களுக்கும் குமரவேல் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.